ஹலோ ஆல். நம்ம பஞ்சிங் மிஷின் மாதிரி இந்த ஆலிமரா அப்படின்றது பாக்கெட் போடுற மிஷினுங்க. இது நான் வந்து எதில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 780. இது வந்து ஒர்க்கு இப்படி அழுத்தி அப்படின்னா நமக்கு உள்ள பாக்கெட் போட்டோம்னா நம்ம பாக்கெட் வந்து நமக்கு ஃபிட் ஆகிடும். இது வந்து இந்த பிராண்டு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. வெயிட்டில் ரொம்ப ஹெவி வெயிட்டுன்னு சொல்ல முடியாது, வெயிட் லாஸாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் சூப்பர் பிராண்டாக இருக்குது. எனக்கு இந்த பிராண்டு பைசா பேஸ்டே எனக்கு இந்த பிராண்டு ஒர்த்தாக இருந்துச்சு. இப்போக்கி இது வந்து அவைலபிள் இருக்குது. வேணும் அப்படின்னா நீங்களும் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. நல்லா இருக்குது. நான் வந்து 1 லிட்ரு தயிர் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் தயிருக்கு எந்த அளவுக்கு எனக்கு எத்தனை பாக்கெட் தயிர் வருதுன்னு நான் செக் பண்ணுறேன். ஏன்னா நம்ம கடை வச்சுருக்கிறதுனால பாக்கெட் தயிர் ப்ளஸ் அந்த டப்பா தயிர் ரூ. 12, பாக்கெட் தயிர் ரூ. 10. ஸோ வந்து எத்தனை பாக்கெட் வருதுன்னு செக் பண்ணி நமக்கு லாபம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்காக நான் இதை செக் பண்ணலான்னு எடுத்து வச்சுருந்தேன். நான் பாருங்கள் தயிர் ஃபுல்லாக தான் எடுத்திருக்கேன். ஹாஃபாக கூட அவங்க எடுக்கிற அளவு நமக்கு நார்மலாக வர அளவுக்கு கூட எடுத்து இந்த கவரில் ஒன்று ஒன்றா நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். அதை பேக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல எப்படி பஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்தமாரி பஞ்ச் பண்ணால் எனக்கு பாக்கெட் ரெண்டும் அப்படியே ரெண்டும் ஃபிட் ஆகிடும். ரெண்டும் எனக்கு ஒட்டி வந்துடும். இந்த பாருங்கள், ஏன்னா அந்த இது ஃபுல்லாக அந்த டப்பா ஃபுல்லாக இருந்தால் எனக்கு எவ்வளோ இருக்குன்னா 100 தயிர் இருக்குது. கரெக்டாக 100 தயிருக்கு மேலே கொஞ்சம் இல்லை, கூட இல்லை, குறையல. அதுமாரி வச்சு நம்ம அப்படி அழுத்தி எடுத்தோம்னா 2 பேப்பரும் நமக்கு ஒட்டிக்கிட்டு வந்துடுது. நான் செக் பண்ணி பார்த்தேங்க. எனக்கு நிஜமாலே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதுலேயே வந்து அந்த இடையில அந்த ஒட்டுற மாதிரி இருக்க அந்த கம்பி வந்து அது வேறு நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 4 பீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பி நமக்கு பவர் போனாலும் நமக்கு உடனே மாற்றிக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அதை நான் இந்த வீடியோவில் காட்டலை. நெக்ஸ்ட்டு டைம் இருந்தால் நான் அதை கண்டிப்பாக காட்டுறேன். இதேமாரி நான் ஒரு தயிர் பாக்கெட்டையும் நான் பேக்கெட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு மொத்தம் 1 லிட்டர் தயிர் பாக்கெட்டில் எத்தனை வந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை மெயினாக எடுத்தேன். இந்த மாதிரி ஒரு மிஷின் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கடையில் இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு திங்ஸையும் பேக் பண்ணுறப்போ மெழுகுவர்த்தியில் காமிச்சோம் அப்படின்னா அதோட அதாவது எப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து நேராக இருக்காது. ஒரு மாதிரி கசகசன்னு இருக்க மாதிரி இருக்கும். அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. நம்மக்கிட்ட வர வாடிக்கையாளர்கள் வாங்குறவங்களுக்கு வந்து இதுனா கரெக்டாக ஃபிட் ஆகிடும். நம்ம கொஞ்சம் காசு போட்டு வச்சாலும் நம்ம லைஃப் லாங் இதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இது இருக்குது. இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது தயிர் பாக்கெட் மட்டும் இல்லைங்க, குட்டி குட்டி பாக்கெட் போடுற எல்லா பாக்கெட்டுக்கும் இது எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நான் இதுமாரி எனக்கு எத்தனை பாக்கெட் இதுமாரி நம்ம இப்போ வந்து கடுகு, சீரகம், மிளகு இது எல்லாம் நம்ம ரூ. 12 பாக்கெட், ரூ. 20 பாக்கெட் போடுவோம் இல்லைங்களா? அந்தமாரி பாக்கெட் போடுறதுக்கும் இந்தமாரி மிஷின் இருந்து கடை வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு இது. ஒரு டைமும் நம்ம மெழுகுவர்த்தி இது பண்ண தேவையில்ல. நான் பாருங்கள் அளந்து எடுத்திருக்கேன். எனக்கு கரெக்டாக நான் 100 தான் எடுத்திருக்கேன். 100ல் ஒரு டப்பா தயிர் நான் இது பண்ணி எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு பாக்கெட்டுக்கு வருது. அந்த மாதிரி தான் நான் பாக்கெட் பண்ணி எடுத்தேன். எனக்கு மொத்தம் எத்தனை பாக்கெட் வந்துச்சு அப்படின்னா 11 பாக்கெட் வந்துச்சு 1 லிட்டர் தயிரில். நான் 1 லிட்டர் தயிர் வந்து எத்தனை ரூபாய்க்குன்னா ₹42 வாங்குகிறேன். விற்கிறது வந்து ₹110 விற்கிறேன். ஆனால் இந்த சீசனில் விற்காதீங்க. இந்த சீசனில் வந்து தயிர் பாக்கெட் ஓடும், ஆனால் ஹெவியாக ஓடாது. ஏன் அப்படின்னா அமுல் பிராண்டு ஆக்சுவலி எப்படி விடுறாங்க அப்படின்னா இப்போயே அவனே ₹2 கம்மி பண்ணி வச்சு ₹10 தான் சொல்லி விடுறான். இது நம்ம வந்து வெயில் சீசன், இப்போ வந்து மழை சீசன் ஸ்டார்ட் பண்ண போகுது. ஸோ இப்போக்கி இந்த சீசன் செட் ஆகாது. வெயில் சீசன் வரும் பார்த்தீங்களா, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி அந்த சீசனில் போட்டோம்னா இது நல்ல பல்காக ஓடுது. இந்த சீசனில் கொஞ்சம் கம்மியாக தான் ஓடுது. ஏன்னா அமுல் டப்பாவே அதுவே ₹10 தான் விற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதை ரெஃபர் பண்ணுவாங்களா அதை ரெஃபர் பண்ணுவாங்களான்னு பார்த்தா அதை தான் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுவாங்க. எனக்கு நான் எடுத்து வச்ச தயிர் எல்லாம் காலி ஆயிடுச்சு. மொத்தம் எனக்கு எத்தனை பாக்கெட்னா 11 பாக்கெட் வந்துச்சுங்க. வேணாலும் நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள்.